ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றிய ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கான வினாத்தாள் தயாரிப்பு வேலை தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்கள்லாம் செய்தி வெளியாகியிருக்கு. இது பரவலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு யூடியூப்பில். ஸோ அப்போ நமக்கான முதல் ஸ்டெப் அரசாங்கம் எடுத்து வச்சுருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இனிமேல் தயாராகிடணும். இந்த எக்ஸாமுக்காக நாம் இனிமேல் ப்ரிப்பேர்ட் ஆகிடணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் இந்த எக்ஸாமில் தேர்ச்சி அடையலாம், வெற்றி அடையலாம் அப்படின்றதுனா ஒரு மோட்டிவேஷனாக தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எந்த ஒரு செயலை செய்யணுன்னாலும் நமக்கு அதில் ஆர்வம் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும். ஸோ இந்த ஆர்வமும் ஈடுபாடும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு செயலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியாது. ஒரு சாதாரணமான ஒரு செயலை கூட நம்மளால் செய்ய முடியாது. இது பார்த்திங்கன்னா இந்த தேர்வுன்றது நம்முடைய வாழ்க்கை நிலையையே மாற்றக்கூடியது, நம்முடைய கனவை நினைவாக்கக்கூடியது. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமை முழு ஈடுபாடோட, முழு ஆர்வத்தோட, மன நம்பிக்கையோட கண்டிப்பாக எனக்கு இந்த எக்ஸாமில் வெற்றி உறுதி, அதற்காக நான் முழுமையாக என்னை அர்ப்பணித்து நான் கண்டிப்பாக செய்வேன், படிப்பேன் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செயல்படுத்துங்க. உங்களால் வெற்றி அடைய முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆர்வத்தோடு படிங்க. அடுத்தது டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஒரு பிளான் போடுவோம். ஸோ அந்த பிளானுக்கு நடுவில் வீட்டில் ஒரு வேலை இருக்கும். சரி, இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த மாதத்துலேருந்து ஃப்ரீ ஆகி படிப்போம் அப்படின்னு யோசிப்போம். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா புதிதாக இன்னொரு வேலை வரும், கமிட்மெண்ட்டு. ஸோ கமிட்மெண்ட்டுன்றது மந்த்து டே பை டே நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இதை முடிச்சுட்டு அடுத்து படிக்கிறேன், இதை முடிச்சுட்டு அப்படி படிக்கிறேன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாமே வந்துடும். ஸோ அதனால் கமிட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய செயல், நம்ம படிக்கக்கூடியது, இன்றைக்கி கமிட்மெண்ட்டு இந்த வேலை இருக்கா, இன்றைக்கி படிக்கக்கூடியதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் படிக்கணும், ஒவ்வொரு நாளும் படிக்கணும். இன்றைக்கி வேலை எதுவுமே இல்லையா, ஸோ இன்றைக்கி படிக்கக்கூடியதை அதிகமாக்கணும். ஸோ அதற்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணணும். சாதாரணமாக ஒரு வீட்டில் விசேஷம்னா நம்ம ஒரு மாதமாக அந்த விசேஷத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா வேலையும் முன்னேற்பாடுகள்லாம் செய்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு தீபாவளி வருதுன்னா தீபாவளிக்கு என்னென்ன வாங்கணும், என்னென்ன செய்யணும், யார் யாரெல்லாம் கூப்பிடணும் வீட்டுக்கு, நம்ம ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்ன ஐடியாலஜி, என்னென்ன ஸ்டெப்பு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி இந்த எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணணும். ப்ரீ பிளான் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வெற்றி அடைய முடியும். ப்ரீ பிளான் பண்ணுறதோடு நிறுத்திடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், அதற்காக என்ன பண்ணுறோமோ, இப்போ நம்ம இந்த ஷெட்யூல் போட்டிருப்போம், இந்த வீக்குக்குள்ளே நம்ம இந்த யூனிட்டை கவர் பண்ணணும், இந்த வீக்குக்குள்ளே இந்த யூனிட்டை கவர் பண்ணணும். முடிந்த வரைக்கும் நம்ம என்ன டைம் ஷெட்யூல் போடுறோமோ அதற்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம படிக்கணும்னு நினச்சதை படிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இது ஏற்கனவே வெற்றி அடைஞ்சவங்க சொன்னது தான். நம்ம எதற்காக போராடுறோமோ அதை எப்படி போனாலும் அந்த போராட்டத்தில் வெற்றி அடைஞ்சிடணும். நான் இப்போ ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் எப்படி படிக்கணும், எப்படி படித்தா அது நல்லதோ கெட்டதோ நான் முடிவு எடுத்துட்டேன், நான் படித்து பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இருந்தேன். இன்றைக்கி நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன், நம்ம எப்படி படிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, ஆனால் நம்ம வெற்றி அடைகிறது தான் முக்கியம். உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் ப்ரீ பிளான் போடுங்க, டைம் ஷெட்யூல் அமைச்சு அதற்கேற்றவாறு படிங்க. ஓகேங்களா? அடுத்தது எந்த யூனிட்டுமே விட்டுறாதீங்க. இந்த யூனிட்டு இதிலேருந்து வராது, இந்த யூனிட்டில் அதிகமாக கேட்குறாங்க, ஸோ இந்த மாதிரி நீங்களாக பேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த தடவை இந்த யூனிட்டில் அதிகமாக கேட்டாங்கன்னா அடுத்த தடவை வேறு யூனிட்டில் கேட்பாங்க. ஸோ நம்மளால் எந்த ஒரு கெஸ்ஸிங்கும் பண்ண முடியாத கொஸ்டின் வச்சு, நீங்கள் கெஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டினாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை. படித்தவங்க, படிக்காதவங்க, ஓரளவு நார்மலாக படிக்கிறவங்க எல்லாரும் ஓரளவு எடுக்கக்கூடிய கொஸ்டினை மட்டும்தான் நம்ம கெஸ் பண்ணுவோம். அது மட்டும்தான் இந்த டாப்பிக்லேருந்து வருதுன்னு சொல்லுவோம். போட்டித் தேர்வு அப்படின்னாவே 100 கொஸ்டின்னா அந்த 100 கொஸ்டினில்
80 கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவாங்கங்க, ஈஸியாக இருக்கும். மீதி 20 கொஸ்டின் தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுதான் வந்து வெற்றி தோல்வின்றத நிர்ணயிக்கும் அப்படின்றது. இது வந்து ஒரு தோராயமாக சொல்கிறேன். அதே மாதிரி தான் அந்த 20 கொஸ்டினுக்காக தான் நம்ம ஃபுல்லாக படிக்கிறோம். அதனால் நீங்கள் யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். டைம் நல்லாவே இருக்குது. டைம் வந்து என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எல்லோரும் சொல்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டே பை டே படிங்க. உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேட்டு நீங்களே பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு மன நம்பிக்கை, மன தைரியம் இருக்கணும். என்னால் முடியும், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்றது இருக்கணும். படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நல்லா படிங்க, இல்லைன்னா படிக்காதீங்க. கிடைக்குமா கிடைக்காதான் நம்ம அந்த கடைசி டைமில் அந்த எட்ஜில் போய் நின்றுக்கிட்டு படுற கஷ்டம் ரொம்ப கொடுமையானது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் நல்லா படிச்சிருங்க. இந்த 6 மாத காலத்தை வந்து நம்ம இந்த எக்ஸாமுக்காக விட்டிங்க அப்படின்னா அந்த லைஃபே மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான், நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.